வணக்கம். இன்னைக்கு புது ஹேர் ஸ்டைல் காட்ட போகிறேன். ஒரு பன்னு வச்ச ஹேர் ஸ்டைல். இது ஹேர் ஸ்டைல் பார்ட்டிக்கு போட்டுட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து புது ஹேர் ஸ்டைல் பாருங்கள். முன்னாடி வந்து நான் அழகாக தெரியறதுக்கோசரம் நான் கொஞ்சம் முடி எடுத்து இதை கொஞ்சம் இந்த முன்னாடி ஃபேஸ் அழகாக இருக்கிறதுக்காக தான் இது செய்கிறது. நீங்கள் எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிங்கன்னா கூட முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச எந்த முன்னாடி ஹேர் ஸ்டைல் முன்னாடி வந்து ஃப்ரண்ட் வந்து அழகாக இருக்கிறதுக்காக எது மாதிரி வேணால் கூட செய்யலாம். ஒருத்தருக்கு இது மாதிரி பிடிக்கும், இந்த நான் செய்கிற மாதிரி. ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. அது மாதிரி செய்யுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அழகாக இருக்கும் அந்த முடி. இது வந்து ஃப்ரண்ட்டில் முன்னாடி குத்துறேன். நான் இங்கே கோனிடைல் வந்து மேலே போடுறதுனால முன்னாடி குத்துறேன். பாருங்க தீயாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கோனிடைல் போட்டுக்க போகிறோம். எல்லா முடியும் எடுத்து எல்லா முடியும் எடுக்கிறேன். இது வந்து நான் மேலே போட போகிறேன் கோனிடைல். அதனால் கொஞ்சம் தூக்கிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி மேலே போடுவோம். இது கழண்டாமல் இருக்கிறதுக்காக மெதுவாக வர்றேன். அந்த கிளிப்பு இது கழண்டு வராமல் இருக்கிறதுக்கோசரம் இங்கே பேண்ட் போட்டுடலாம். பாருங்கள், பேண்ட் போட்டுறேன். நல்லா டைட்டாக இருக்க பேண்டாக போடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக கழண்டு வந்துடும். அதனால் இது டைட் தான் முக்கியம். முதல்ல இந்த ஹேர் ஸ்டைலுக்கு முதல்ல மேலே போடுற பேண்டு தான் ரொம்ப டைட்டாக இருக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ வந்து நம்ம பன் இருக்குது, பன் வைக்க போகிறேன் நான். இதுக்கு வந்து அடியில் மட்டும் கொஞ்சம் முடி எடுத்து இங்கே கொஞ்சம் முடி விட்டுட்டு இந்த பன்னு மேலே போட போகிறேன். பாருங்கள், போட்டுறேன். ஆனால் இந்த முடி இங்கே தான் இருக்குது, இதை சேர்க்கலை நான். இப்போ வந்து இங்கே ஒரு ஏர்பின் குத்த போகிறேன். உங்கள்கிட்ட கொண்டை ஊசி இருந்தால் கொண்டை ஊசி குத்துங்க, இல்லைன்னா நார்மல் நம்ம பூ குத்துற பின்னு இருந்தாலே போதும், குத்திக்கோங்க. அது டைட்டாக நிற்கும். போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த முடியை வந்து நான் கொஞ்சம் முடி வந்து கோனிடைல் மாதிரி விட போகிறேன். அதனால் ஃபுல்லாக இப்படி போட்டுட்டு பன்னை கவர் பண்ணிட்டேன். நான் கவர் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுக்க போகிறேன். இது ஏன்னா இப்போ எல்லா சைடும் சுற்றி வந்து நம்மளுக்கு முடி வேணும் அந்த பன்னுக்கு சுற்றி. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். நம்ம இங்கே பாருங்கள், இந்த சைடு இங்கே பார்த்தா இங்கே பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது முடி. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நான் முடி. இந்த பக்கம் பார்த்தா இங்கே கொஞ்சம் இருக்குது. எல்லா இடத்துலையும் அது மாதிரி இருக்காது. கொஞ்சம் இடத்துல பாருங்கள், இங்கெல்லாம் முடியே இல்லை பாருங்கள், பன்னு தெரியுது பாருங்கள். அது மாதிரி தெரியக்கூடாது. இப்போ கொஞ்சம் நான் முடி இங்கே விடுறேன். இது போதும். பாருங்கள், பேன் போட்டுடலாம். இது நல்லா சுற்றிட்டு, இது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது இது. அதனால் எந்த பக்கமும் தெரியாத மாதிரி சுற்றி இதை பேண்ட் போட்டுருவோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம விட்ட இடம் இந்த பன்னு கீழே ஒரு முடி கொஞ்சம் விட்டோம் பாருங்கள், அதை தான் நான் அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். இதெல்லாம் கொஞ்சம் வாரிக்கிறேன். நார்மல் ஜடை மாதிரி 3 கால் பின்னல் பின்ன போகிறேன். பின்னிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடியை சேர்த்துட்டே வரப்போகிறேன். கொஞ்சம் மெதுவாக பண்ணுவோம். கரெக்டாக இந்த பன்னை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது. இப்போ இந்த பக்கம் வரக்கூடாது. கரெக்டாக நம்ம பின்னல் ஸ்டார்ட் பண்ணோம். பாருங்கள்,
கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நான் சேர்த்துட்டே வரப்போகிறேன். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த பாருங்க, நம்ம கீழே போகக்கூடாது, இப்படி நீட்டிட்டு இப்படி போகக்கூடாது ஜடை. ஆனால் வந்து நம்ம இப்படி தான் போகணும், இந்த பன்னை சுற்றியே தான் போகணும். நம்ம விலகக்கூடாது அந்த பன்னை விட்டு. நம்ம பாருங்க, இங்கே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் போனோடனே நான் அந்த இடத்துல பின் போட போகிறேன். வந்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஒரு 5 வாட்டி எடுத்த உடனே நான் இதை வந்து இங்கே வந்து பின் போட போகிறேன். சேஃப்டி பின்னு. இந்த பின்னு பூ குத்துற பின் எடுத்து இங்கே போட்டு வைக்க போகிறோம். இப்போ வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் நான். இங்கே ஒரு கிளிப் பின்னு கொடுத்துறேன் நான், பூ குத்துற பின்னு. பாருங்கள், வந்தாச்சு. இந்த கடைசி வரையும் வந்துட்டேன் நான். இப்போ வந்து இதை கடைசி வரையும் பின்னிக்கிறேன். நல்லா டைட்டாக பின்னுவோம், இல்லை கழண்டு வந்துடும் கண்டிப்பாக. அதனால் டைட்டாக பின்ன போகிறேன். டைட்டாக பின்னிட்டு ஒரு பேண்ட் போட போகிறேன். போதும் இது. இப்போ வந்து ஒரு பேண்ட் போட போகிறேன். போட்டாச்சு. இதை வந்து இந்த பேண்டை வந்து இங்கே பாருங்கள், நான் சேஃப்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஒரு பின்னு, பூக்குத்துற பின்னு பின்னிட்டே வரும்போது இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று குத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம உள்ளே வந்து உள்ளே போட்டு போகிறேன், உள்ளே சொருவிட போகிறேன். அவ்வளோதான். ஒரு சேஃப்டி பின் குத்திட்டு பாருங்கள், உள் பக்கமாக முடி இருக்குது. இது இந்த பின்னை எடுத்துட்டு இதெல்லாம் கவர் ஆகிடும், உள்ளே போய் அழகாக உள்ளே போயிடும். பாருங்கள், உள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து இது சேஃப்டி பின்னு. இந்த பின்னு பூ குத்துற பின்னு எடுத்து நான் குத்த போகிறேன். இல்லை கொண்டை ஊசி இருந்தாலும் கொண்டை ஊசி எதுனாலும் ஓகே தான். இங்கே ஒரு பின். அவ்வளோதான். இப்போ இந்த முடிச்சு போட்டதை வந்து நான் கழட்ட போகிறேன். இந்த முடி நம்ம போட்டு வச்சுருந்தாங்களா முதல்ல, இதை அவுத்து விட்டாச்சு. நீங்கள் முதல்ல ஒரு கொஞ்சம் முடி எடுத்து அதை இது பண்ணி வச்சிங்களா, அந்த முடியை அவுத்து விட்டாச்சு. அவ்வளோதான். இதை சீவிப்போம். இப்போ வந்து இதை எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கோங்க நீங்கள். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னா, நம்ம பன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜடையை பன்னிலேருந்து வெளியேந்து இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அடியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். மேலே எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த முடி ஜடையை போடுறது கடைசியில் முடியறது வந்து இந்த இடத்துல முடியும். அப்போ வந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, நம்ம உள்ளே சொருவுனா கூட இந்த இடம் தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்போ இந்த முடி கவர் ஆகிடும், அதனால் உங்களுக்கு அது அசிங்கமாகவே தெரியாது. அந்த உள் கவர் ஆகிடும். சைட் ஃபேஸ் பாருங்கள்,
ஃப்ரெண்ட் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.